ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில மன நிம்மதியோடையும் பாதுகாப்போடையும் வெற்றியும் அடையலான்றத பத்தின கதையை தான் நம்ம இப்ப கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல ஆசிரமம் ஒன்று நடத்தி வந்தாரு ஒரு முதியவர். அந்த துறவி சிஷ்யர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அதில் இருந்த ஒரு சிஷ்யர் கேட்டார், குருவே, நான் வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதோட வெற்றியும் அடையணும்னா நான் என்ன பண்ணணும், நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்டானா. உடனே அதுக்கு அந்த குரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த குரு சொல்றாங்க, நீ வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த மட்டும் நீ கடைபிடிச்ச அப்படின்னா கண்டிப்பா, அதுவும் உன்னோட ஞானத்தினால உன்னோட அறிவுத்திறமையினால அந்த இரண்டையும் நீ பக்குவமா கையாண்டேன்னா வெற்றியும் சரி மகிழ்ச்சி பாதுகாப்புன்றது உன் கூடவே எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று. அதை விளக்குற மாதிரி உனக்கு இப்போ ஒரு சம்பவத்தை சொல்கிறேன்னு குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாட்டில் பேரரசர் ஒரு சித்தர் இருந்தார். அவர்கிட்ட வலிமை மிக்க யானை ஒன்று இருந்தது. போர்க்களத்துக்கு போகும்போதெல்லாம் அதனோட உடல் முழுவதும் நிறைய வாள்கள்லாம் நிறைந்த மாதிரி கவசங்களால் மூடப்பட்டிருக்கும். அதனோட வாளிலையும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். போர் சமயங்கள்ல அந்த யானையோட துதிக்கையில அம்பு படாம இருக்கிறதுக்காக அந்த துதிக்கைய நன்றாக சுற்றி வைத்து கொள்வதற்கும் பழக்கி இருந்தாரு அந்த பாகன். ஒரு நாள் போர்க்களத்துக்கு போறாங்க. அப்ப யானையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த போர்ல அரசரோட யானை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்துருச்சு. அதனால அதனோட அங்கங்கள்ல அதனோட உடல்ல பொருத்தப்பட்ட ஆயுதங்கள்ல ஒண்ணு கீழே விழுந்துருச்சான். அது கீழே விழுந்த உடனே அது வரைக்கும் வளைத்து வைத்திருந்த அந்த துதிக்கைய நீட்டியது யானை. இத பார்த்த உடனே அந்த பாகன்னு வேகமா ஓடி போய், ஏன்னா துதிக்கை மீதுல எதிரிகள் யாராவது ஈட்டிய எரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்க எரிவதற்குள்ள விரைவாக அந்த போர்க்களத்துக்கு போய் அங்க இருந்த யானைய வெளியேற்றி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அரண்மனையில அரசரை நோக்கி போய் அந்த பாகன் சொல்றாரு, அரசே, நேற்றைய போர்ல நம்மளோட யானை போர்க்களத்துல சுருட்டி வைத்திருந்த தன்னோட துதிக்கையை வெளியே நீட்டிட்டுச்சு, அதனால இனி அது போருக்கு பயன்படாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசரும் அந்த யானையை இனி போர்ல பயன்படுத்த வேணான்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரிதான்ப்பா மனிதர்களும் தங்களோட நாவை அடக்கும் வரைக்கும் தான் நன்மை அடைவாங்க. துதிக்கைய சுருட்டி வைக்கும் வரைக்கும் தான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத இடங்களில் துதிக்கைய சுருட்டி வைத்து கொள்ளும் அந்த யானைய போல அவசியம் இல்லாத இடங்கள்ல தங்களது நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்மளும் வாழ்க்கையில மகிழ்ச்சியோட இருக்க முடியும். நாக்கோட நீளம் 3 அங்குலம்தான், ஆனா அது 6 அடி மனிதனையும் கொன்றுவிடும். வெறுப்பிலும் கோபத்திலும் ஏன் மகிழ்ச்சியில கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும் அப்படின்னாராம். இரண்டாவது விஷயம். இரண்டாவதா நீங்க என்ன செய்யணும்னா, அதுக்கும் இந்த கதைய கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த குரு. 3 தவளைகள் ஒரு மலையோட உச்சிக்கு ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருந்ததாம். அந்த 3 தவளைகளும் மலையேற தொடங்கும் போது அங்கிருந்த பார்வையாளர்களா இருந்த மக்கள்ல ஒருத்தர் சொன்னாராம், பா, எவ்வளவு உயரமான மலைப்பா இது, இதுல ஏறும்போது வழியில கல்லு மட்டும் இருந்து தடுக்கி விழுந்தோம், அவ்வளவுதான், ஒரு எலும்பு தேராதுன்னாராம். உடனே அதுல இருந்து ஒரு தவளை என்ன பண்ணுச்சு, மலை ஏறுறதையே நிறுத்தி விட்டுச்சான். அதுக்கப்புறம் இருந்த மீதி
2 தவளைகளும் மேலே ஏற ஆரம்பிச்சது. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, பா மேலே போகும்போது அவ்வளோ மரங்கள்லாம் இருக்கே, அதுக்கு இடையில கண்டிப்பாக பாம்புகள்லாம் இருக்கும். அப்போ மட்டும் இந்த தவளைகள் அது கண்ணில் பட்டுது, அவ்வளோதான், உடனே பிடிச்சு தன்னோட உணவை மாற்றிடும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவுடனே 2வது தவளைக்கு பயங்கர பயம் கீழேயே இறங்கிடுச்சான். மேலே நோக்கி போகாம வந்த வழியிலேயே அதை விட வேகமா ஓடி கீழே வர ஆரம்பிச்சிருச்சான். இப்படியே நேரம் ஆகுது. ஆனா அதுல அந்த 3 தவளைகள்ல ஒரே ஒரு தவளை மட்டும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம அது மட்டும் அதனோட பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்ததாம். அது மட்டும் இல்லாம மலையோட உச்சியவும் சென்றடைந்ததாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அங்க இருந்த ஒரு மனிதர். அப்போ அந்த தவளை திருப்பியும் கீழே இறங்க ஆரம்பிச்சதான் அது வந்த இடத்துக்கே. அப்போ இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த பெரியவர் கேட்டாராம், உன்னால் மட்டும் எப்படி இவங்க எல்லாரும் எதிர்மறையா இவ்வளோ சொல்லியும் உன்னோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி உன்னைய பயமுறுத்துற மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் சொல்லியும் உன் கூட இருந்தவங்கெல்லாம் பயந்து ஓடுனதை நீ கவனிச்சதுக்கு அப்புறம் எப்படி உன்னால துணிந்து இந்த சிகரத்தை அடைய முடிஞ்சதுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், எனக்கு காது கேட்காதுன்னு. அதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளும் நம்ம வாழ்வுல இந்த தவளை மாதிரி இருக்கணுங்க. சில நேரங்கள்ல நம்ம காது கேட்காம, அதாவது நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படும், நம்ம சுய ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் நம்மளோட அன்றாட பணிகளையும் நம்மளோட இலக்கையும் நம்ம அடைவதற்கு போகும்போது வழியில நிறைய பேர் நமக்கு ஊக்கத்தை தர்றோன்ற பேரில் நமக்கு அறிவுரைகள் சொல்றோன்றது படி அவங்க சொல்ற சில கருத்துக்கள் நமக்கு நேர்மறையாகவும் நம்மளோட நம்பிக்கையை கீழே தள்ளுற மாதிரி இருக்கும்போது நம்ம காதுகளை மூடி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம காதை திறந்தே வைக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி முடிச்சாரா அந்த குரு. அப்போ சிஷ்யருக்கு அப்போதான் புரியுது, நம்ம எவ்வளோதான் ஆயுதங்கள் வச்சுருந்தாலும், எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம கிட்ட படைபலமும் எல்லாம் இருந்தாலும், நம்ம நாக்கையும் நம்மளோட காதுகளையும் எப்படி அடக்கணும், எப்படி அதை வழி நடத்தணுன்றத நம்ம கையில் அதனோட செயல்பாட்டை மட்டும் வச்சுருந்தோன்னா நமக்கு நம்ம தான் ராஜா. நம்மளும் இந்த வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நமக்கு நல்லது சொல்கிறவங்க உண்மையாகவே நம்ம மனசாட்சிக்கோ அது சரின்னு பட்டதுன்னா அப்போ நம்ம அறிவுக்கிட்ட கேட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து நம்மளோட முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம காது கொடுத்தே கேட்க வேண்டாம். நம்மளோட நாக்கை நமக்குள்ள அடக்கி வைத்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம். ஓம் நம சிவாய.